ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு. நம்ம ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிற பால் ஃபுல் க்ரீம் மில்க்கு ஊற்றிடலாம். 1/2 லிட்டர் பால் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவரை நம்ம பால் ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாலில் நம்ம தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கரைச்சிடணும், கட்டி இல்லாமல். இது அப்படியே இருக்கட்டும். பால் நல்லா பொங்கி வருது பாருங்கள், நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சு கார்ன்ஃப்ளவரை ஊற்றிடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனோடனே நம்ம நல்லா கரண்டி விட்டு நல்லா கிளறணும், இல்லைன்னா கட்டி தட்டும். கார்ன்ஃப்ளவர் ஊற்றினோன்னு நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். நல்லா இந்த கரண்டி வச்சு சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். 50 கிராம் அளவு இருக்கும் சர்க்கரை. ஸ்பூன் கணக்கு பார்த்தா நம்ம ஒரு 7 ஸ்பூன் அளவு இருக்கும். அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சுகர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தித்திப்புக்கு அதை போட்டுக்கலாம். ஸோ நல்லா திக்காயிடுச்சு, க்ரீமி மாதிரி. ஒரு 10 நிமிஷம் தான் கார்ன்ஃப்ளவர் ஊற்றி, ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா திக்காயிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெண்ணிலா எசன்ஸ் 1/2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஆறட்டும். அப்படியே விட்டுடலாம். அவங்க பார்க்கலாம், 1/2 மணி நேரம் மேலேயே ஆயிடுச்சு. சூடு நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு தான் நம்ம மிக்சர் ஜாரில் அரைக்கணும். இப்போ ஒரு ஜாரில் நம்ம ஊற்றிக்கலாம். பால் ஏடு எல்லாத்தையும் நம்ம உள்ளே தள்ளி விட்டுடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா அரைக்கணும். 2 வாட்டி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ நம்ம ஒரு பாக்ஸில் ஊற்றி வைக்கலாம். நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இந்த பாக்ஸை எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஊற்றி வச்சிடலாம் அரைச்சதை. இப்போ டைட்டாக நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். 5 மணி நேரம் ஆகட்டும். அது வரைக்கும் ஃப்ரீசரில் இருக்கட்டும். நம்ம அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போது ஃப்ரீசர்லேருந்து எடுத்திருக்கேன். 5 மணி நேரம் ஆகிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு. கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் பாலாக இருக்குது. இப்போ நம்ம திருப்பி மிக்சர் ஜாரில் ஒரு 2 வாட்டி நல்லா அடித்து எடுத்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா க்ரீமியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஐஸ்கிரீமு. இப்போ அதே பவுலில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம எடுக்கலாம். இப்போ ஃப்ரீசரில் வச்சுட்டு 8 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க. ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம் பவுலில். ஐஸ்கிரீம் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வீட்டில் ஈஸியாக நம்மளே செய்யலாம் வெண்ணிலா ஐஸ்கிரீமு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Keep watching, keep supporting. Thank you.